எல்லாரும் சொன்ன விஷயந்தான், நமக்கு தாத்தா பாட்டியெல்லாம் சொன்ன விஷயந்தான் இப்போ நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம், எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல். ஆனால் தெரியும் இதுதான் பண்ணணும், வேறு வழி இல்லை, உட்காரவும் முடியாது. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதுக்காக ஓடணும், பிள்ளைங்களுக்காக ஓடணும், வீட்டுக்காக ஓடணும், குடும்பம் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இதை அப்புறம் பார்த்துக்கலாம், இது நல்ல சாரியா, இது அப்புறம் வாங்கிக்கலாம், இல்லை ஜென்ஸே எடுத்துங்களேன், ஒரு நல்ல வண்டியாக சரி பிறகு வாங்கிக்கலாம், இப்படின்னு ஓடி திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையோ இது இவ்வளோலாம் தேவையில்லையே, நம்ம கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்கலாம், சரி பார்த்துக்கலாம் அப்படி இந்த நிதானம் வரும். வந்து பார்த்தா 50 வயசு ஆகிடும். கடவுளே, நமக்கு இவ்வளோ நிதானமும் பொறுமையும் வர்றதுக்கு 50 வயசு ஆகிடுச்சு. வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அது ஓடி முடிஞ்சு போயிருக்கும். இப்படி வாழாமையே வாழ வெட்டியாக வாழ்ந்து வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி நம்மளோட பேர பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் அந்த மூத்தவர்கள். அந்த மூத்தவர்கள் பேச்சை இளையவர்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதுங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா, அது இல்லைன்னு. ஆனால் அவன் ஏதோ பெருசாக பண்ணுறத நினச்சி போயிட்டுருப்பான். அவனும் ஓடி வந்து முடிகிறப்ப தான் அவன் என்ன இழந்திருக்கான், என்ன வாழ்க்கையில் என்னத்தை அனுபவிக்கலைங்கிறது அவனுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ ஒருத்தரோட அனுபவத்தை நம்ம கேட்டுக்கிறப்போ நம்ம வயதோட அந்த அனுபவம் சேர்த்து ப்ளஸ் ஆகுது. நம்ம ஒரு 25 வயசு பர்சனாக இருக்கோம் அப்படின்னா ஒரு 60 வயசு தாத்தா நமக்கு தாத்தாவோ பாட்டியோ ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் 80 வயசுக்கான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். யார் கேட்குறா? இப்போ சொல்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால இந்த இன்டர்நெட்டு இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிங்க பேசுகிற மாதிரி இப்போ ஏஐலலாம் நிறைய அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் போடுறாங்க. குறைந்தபட்சம் அதையாவது லிசன் பண்ணுங்கள், பாருங்கள். ஸ்க்ரால் பண்ணி போயிட்டே இருக்கிறப்ப அதையும் கொஞ்சம் கேளுங்க. வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கிடையாது. அப்போல்லாம் இத்தனை வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்ற ஒரு உறுதி இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ இருக்கிறப்பவே அப்பப்போக்கி அதை சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை மட்டுமே எய்ம் பண்ணி ஓடாதீங்க. குடும்பங்களோட நேரத்தில் இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன், பிள்ளைங்களோட இருங்க. பிள்ளைங்களா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக 1000 இருந்தாலும் பேரண்ட்ஸோட வந்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இருங்க. பொன்னான நேரங்கள் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ ஒரு நேரத்தில் நோய் நொடின்னு போயிடுவோம். அந்த நோய் நொடியோடு தான் நம்ம அடுத்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்துடும் அந்த பிரச்சனை வந்துடும்னு. ஸோ அதையெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற பொண்ணான நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கடந்து போய்கிட்டே இருங்க. அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா திரும்பி பார்க்கக்கூட முடியாது, நினைக்க மட்டும்தான் முடியும். நன்றி.